கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு ஒளித்தொகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த நாட்களிலே நாங்கள் எருசலேமை குறித்த சில விசேஷித்த காரியங்களை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே அதிகமான விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன். கடந்த ஒளிப்பதிவிலே நான் ஒரு ஜனக்கூட்டத்தை குறித்து சுருக்கமாக நான் பேசியிருந்தேன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தற்பொழுது கிருபையின் காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நாங்கள் புதிய ஏற்பாடு கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையினுடைய காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த ஜனக்கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் நியாய பிரமாணத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாய் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் இயேசு என்று சொல்ல மாட்டார்கள், யெஷுவா என்று சொல்லுவார்கள். யெஷுவா என்றுதான் அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எபிரேய மொழி எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு எபிரேய மொழியை ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே எபிரேய மொழியிலே தலீத் என்று அழைக்கப்படுகின்ற ஜெப சால்வையை அவர்கள் அதை வைத்துக்கொண்டு அதிலே தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லுவார்கள். சிலர் யூதர்களைப் போல தொப்பி அணிந்து கொண்டு, அவர்கள் அணிவது போல தொப்பி அணிந்து கொண்டு சில காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தார் இப்பொழுது எழும்பி இருக்கிறார்கள். இவர்கள் திருச்சபைக்குள்ளே யூத மதத்திற்கு உரிய காரியங்களை, ஆண்டவர் யூதர்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது சில நியாய பிரமாணங்களை, சில கட்டளை சட்டங்களை யூதர்களுக்கென்று மாத்திரமே அவர் கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, நீங்களும் யூதர்கள் தான், நீங்கள் ஆவிக்குரிய யூதர்கள் அல்ல, நீங்கள் சுபாவ யூதர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு உபதேசத்தை கொண்டு வந்த ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள், நான் கடந்த என்னுடைய ஒளிப்பதிவிலே சொல்லியிருந்தேன், இது ஒரு புதிய காரியம் அல்ல, இது அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட காரியம் என்று சொல்லி அதற்குரிய ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டலாம் என்று நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக பிலதெல்பியா சபைக்கு பேசும் பொழுது சொல்லுகிறார், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தார் என்று இவர்களை குறிப்பிட்டு பேசுகிறதை நீங்கள் வேதாகமத்திலே பார்க்க முடியும்.